ஜெபம். என் அருமை இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தீர். நன்றி ஏசப்பா. புதிய மாதத்திலும் புதிய கிருபையை தாங்கப்பா. 8 மாதம் பாதுகாத்து 9வது மாதத்தை காணச் செய்த அன்பின் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீர் சகலத்தையும் முடிக்க வல்லவர் உள்ள கர்த்தர். நன்றி அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே. எங்கள் பாவங்களை மன்னித்து விட முடியாத பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்து மெய் சமாதானத்தை தாங்க அப்பா. தீராத நோயை குணப்படுத்துங்கப்பா. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீங்கள் தான் ஏசப்பா. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. அவர்கள் விரும்பி படிக்கிற பாடங்கள் கிடைத்தது நன்றாக படித்து உமது கட்டளைகளின்படி நடக்க கிருபை தாங்க அப்பா. செல்போன், யூடியூப், ஃபேஸ்புக், இணையதளங்கள், இன்ஸ்டாகிராம் எல்லாம் தகர்த்து விட்டு படிக்கிற ஞானத்தை கொடுங்க அப்பா. அவர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பின் பாதையில் நடத்துங்க ஏசப்பா. தேசத்தை சுத்திகரித்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஜேடிகே டிவியில் செய்தி கொடுக்கிற தேவ மனிதர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அநேக தேவ மனிதர்கள் டிவியில் செய்தி கொடுக்கிறது அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்பா. ஜேடிகே டிவி நிறுவனத்தில் அம்மா ஐயா அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் தேவைகளை சந்திங்கப்பா. ஆசீர்வதிங்க. பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த என் தகப்பனே, அவர்கள் எங்கு போனாலும் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பீ. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பீ. இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்க்க பார்க்க ரசித்து ருசித்து, பார்க்க பார்க்க ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பீர். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பீர். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி தேவன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பீர். எனது தலைவன் இயேசுராஜன்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பீன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பீன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி தீங்கு மேற்கொள்வது இல்லை. இந்த புதிய மாதத்தில் நம் சுய பலத்தை அல்லது பலக்குறைவுகளை குறித்து கலங்க வேண்டாம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் பெறுவோம். ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய சேனை படையெடுத்து வந்தான். ஆசா தன் தேவனை நோக்கி கூப்பிட்டு, பலமுள்ளவன் ஆகிலும் பலன் அற்றவன் ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று ஜெபித்த போது கர்த்தர் மகத்துவமாக செயலாற்றினார். எப்போதெல்லாம் அவருடைய பலத்திற்காக காத்திருக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் புதிய பலத்தினால் இடை கட்டுவார். 1 சாமுவேல் 4:15 அப்பொழுது பாளையத்திலும் வெளியேயும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரம். புதிய மாதத்தில் கர்த்தரை நம்பி செல்லும் பொழுது புதிய கணிப்புக்கு மேலான அவர் செயலாற்றி நம்மை சரீரத்தாலும் ஆத்துமாவிலும் வெற்றி வாழ்க்கை வாழச் செய்வார். இந்த மாதத்தில் அவருடைய வாக்கை நம்பி நம் கடமைகளை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய காரியம் செய்வார். மனிதர்களின் கணிப்பில் இது சாத்தியமாகாது என்று எண்ணலாம். நம் திறமை, அறிவு, நம் சுய பலம் இதை நாம் பெறவே இயலாது. ஆனால் நமது ஆண்டவர் நம் தேவனை விட பெரியவர், நம் சத்துருக்களை விட பெரியவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர். வனாந்தரத்தில் தண்ணீர் தாடங்களையும் அவாந்தர வெளியில் நீரூற்றுகளையும் உண்டாக்குகிறவர். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபு 37:5. எல்லாவற்றையும் இழந்த யோபு இழந்து போகாத ஒன்றே ஒன்று கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 42:2 படி, என் விசுவாசத்தை அறிக்கை செய்த போது இழந்த போன அனைத்தையும் இரட்டத்தனையாக பெற்றான். யோசபாத் அரசனுக்கு விரோதமாக 3 சேனை எதிர்த்து வந்தபோது ஜனங்கள் கலங்கினார்கள். யோசபாத் தன் மகனை பார்த்து, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். 1 நாளாகமம் 20:20 மேலும் கர்த்தரை துதியுங்கள் என்று நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம் மக்களுக்காக யுத்தம் செய்தார். சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையை நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார். நம்மை வழி நடத்துவார். வாக்கை விசுவாசித்து முன்னேறுவோம். நம்மை பலப்படுத்துவார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். நமக்கு வெற்றியை அவரே நமக்கு அருளச் செய்வார். மேகத்தினால் சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம். யாத்ராகமம் 14:15-31 இஸ்ரவேலரின் இறுதி கட்ட விடுதலை பிரயாணத்தில் எகிப்தில் இருந்து கர்த்தர் அவர்களை கானானுக்கு கொண்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்தார். இதில் இஸ்ரவேலை காப்பாற்றி பார்வோனையும் அவன் சேனைகளையும் நடு சமுத்திரத்தில் அவிழ்த்து போட்டார். இதுவும் ஞானஸ்தானத்தின் அடையாளமாக பவுல் சொல்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை மேக ஸ்தம்பத்தினாலும் வெளிச்சத்தினாலும் சமுத்திரத்தின் தண்ணீர்கள் நடுவேயும் நடத்தினார். இதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 10:12 நம் பிதாக்கள் எல்லாரையும் மேகத்தின் கீழ் வழி நடத்தினார். அவர்கள் எல்லாரும் கடலை கடந்து சென்றார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்.
இதனால் மொத்த இஸ்ரவேலரும் கானானுக்குள்ளாக செல்லும் முன் புது வாழ்வின் அடையாளமாக ஞானஸ்தானத்தை பெற்று சென்றார்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம். தீத்து 3 அதிகாரம் 3 8, யோவான் 31 அதிகாரம் 8 ஞானஸ்தானம் நம்மை முற்றிலும் மாறுபடுகிறது. இயேசு கிறிஸ்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற கட்டளையின்படி சீஷர்கள் செயல்பட்டு வந்தார்கள். ஞானஸ்தானத்தில் தண்ணீரும் பரிசுத்த ஆவியும் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு யூத மார்க்கத்தில் வைராக்கியமான அதிகாரியான போதகரான எல்லா கற்பனைகளையும் கட்டளையையும் அறிந்திருந்த நிக்கோதேமுவிடம் மறுபடியும் பிறப்பதை குறித்து சொல்லும் பொழுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது முக்கியமானது என்று சொல்கிறார். இதையே பவுலும் தீத்து 3:5 மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவி புதுப்பித்தலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. கொர்நேலியுவின் வீட்டிலும் பெந்தேகொஸ்தே நாள் அனுபவத்தின் பரிசுத்த ஆவியும் தண்ணீரும் ஞானஸ்தானத்தின் போது இடம் பெற்றது. மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியினால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். யோவான் 3 அதிகாரம் 6 தீங்கு மேற்கொள்ளாது. எரேமியா 15 அதிகாரம் 21 நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இந்த மாதத்தில் இன்றைக்கு சாதாரணமாக நம் குடும்பத்தில் அல்லது நம் வேலை பார்க்கும் இடத்தில் சில நண்பர்களை நாம் சந்திக்க நேரிடலாம். வாகனத்தில் நன்றாக பயணம் செய்து கொண்டே இருப்போம். திடீரென ஒரு வாகனம் நம் வாகனத்திற்கு முன் வந்து இடையூறு தரலாம், சண்டை போடலாம், நாம் தவறாக வந்ததாக சொல்லி பிரச்சனை பண்ணலாம். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்று எதிர்பாராத நேரத்தில் வருகிற எதிரிகளின் கைக்கு நம்மை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது காரியங்கள் நம் வாழ்வில் வந்தால் நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் அதன் மூலம் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91 அதிகாரம் 15 ஆபத்தில் நம்மை தப்புவிக்கிறவர் மாத்திரம் அல்ல, கனப்படுத்துகிறவராயும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஆபத்திற்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எதற்காக அந்த ஆபத்தில் நம்மை பாதுகாக்க அனுமதிக்கிறார் என்ற கேள்வி நம் மனதில் எப்போதும் இருக்கும். ஆண்டவர் நம் வாழ்வில் அந்த காரியங்களை அல்லது எந்த சூழ்நிலைகளில் அனுமதிப்பது நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடத்து வருகிறபடியே வெகு ஜனங்களுக்கு உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 யோசேப்பின் வாழ்விலும் நடந்த அத்தனை காரியங்களையும் நாம் அறிவோம். தந்தையின் அரவணைப்பில் அவர் செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர். சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குழியில் போடப்பட்டான். அப்படி இருக்கும் பொழுதுதான் அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாரின் வீட்டில் அடிமைக்கு உரிய வேலைகளை செவ்வையாக செய்தான். பாவத்திற்கு விலகி ஓடினான். அதன் நிமித்தம் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் பல ஆண்டுகள் வாழ்ந்தான். கர்த்தர் அவன் பொறுமையை பார்த்தார், அவனை நினைவு கூர்ந்தார், அவனுக்கு வந்த தீங்கை முற்றிலும் மாற்றி போட்டார். சிறையில் இருந்து அவனை தூக்கி எடுத்து சிங்காசனத்திற்கு உயர்த்தி கனப்படுத்தினார், பிரபுக்களோடு உட்கார வைத்தார். ஆம், கர்த்தர் உயர்ந்த நினைக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது.
கர்த்தர் ஒருவரை கனப்படுத்தும் பொழுது அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாகவே தோன்றும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு பொற்சிலையை செய்து நிறுத்தினான். சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாசைக்காரர்களுக்கும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினியில் சூளையில் நடுவே போடப்படுவான் என்று கடுமையாக உத்தரவு போடப்பட்டு இருந்தது. ஆனால் சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அதே சமயத்தில் கல்தேரில் சிலர் ராஜாவிடம் வந்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்ற வழக்கை வைக்கிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது உண்மைதான் என விசாரித்து மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ராஜா கொடுக்கிறார். அவன் நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளும்படி வற்புறுத்தினார்கள். இல்லை என்றால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று நான் சவால் விடுகிறேன் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18இல் உறுதியாக கூறினார்கள். ஆனால் கோபமடைந்த ராஜா உடனே 7 மடங்கு சூடாக்கப்பட்ட எரிகின்ற அக்கினி சூளையின் நடுவே அவர்களை போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த சூளையின் நடுவில் இறங்கி அந்த நெருப்பின் தன்மையை ஒன்றுமில்லாதபடி செய்து அம்மூவரையும் காப்பாற்றினார். ஒரு ராஜாவின் கைக்கு தப்புவிப்பது எளிதான காரியமாக இருக்கலாம். ஆனால் எரிகிற நெருப்பு சூழலில் இருந்து காப்பாற்ற கர்த்தரால் மட்டுமே முடியும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தானியேல் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த நல்ல ஒரு உயர்ந்த மனிதர். இவர் வாழ்வில் நடந்த அத்தனை அனுபவங்களும் நமக்கு நன்றாக தெரியும். சிங்க கெபியில் இருந்து இவரை கர்த்தர் காப்பாற்றினார். சிங்க குகைக்கு செல்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவரை பகைவரின் சூழ்ச்சியில் இருந்து தப்புவித்து இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்கிற காரியங்களை நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை சிங்க குகைக்கு செல்லாமல் கர்த்தர் அவரை காப்பாற்றி இருந்தால் இன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? அவர் ஒரு நீதிமான், அவரை கர்த்தர் தப்புவித்தார் என்பதோடு முடித்து கொள்ளுவோம். ஆனால் சிங்கங்களின் பற்களுக்கு இரையாகாதபடிக்கு கர்த்தர் தப்புவித்து அவனை கனப்படுத்தினார். ஆனால் பல ஆண்டுகள் கடந்தும் அவரை குறித்து நாம் பேசுகிறோம். சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் தப்புவித்ததால் தான் தானியேலின் தேவன் ஒருவரே என்ற பெரியதொரு அறிவிப்பை ராஜா செய்திருக்கிறார். பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவர் வியாதிப்பட்டு இருந்தான். அவனுக்கு மரியாள், மார்த்தாள் என்னும் 2 சகோதரிகள் இருந்தார்கள். லாசருவும் வியாதிப்பட்டு இருந்த பொழுது அவனுடைய சகோதரிகள் இயேசுவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். அவர் வியாதியில் இருக்கிறதற்காக
அவர் கேள்விப்பட்ட பொழுது நாம் இந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். யோவான் 11:6. இயேசு அவன் வியாதியாய் இருந்த பொழுதே சென்றிருந்தால் லாசரு சாதாரணமாக சுகம் பெற்று இருந்திருப்பான். லாசருவை யாருக்கும் தெரிய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்காது. இயேசுவோ லாசருவின் மரணத்தை குறித்தும் தாம் அவனை உயிர்ப்பிக்கப் போவதையும் முன்பே அறிந்திருந்ததால் அவர் காலம் தாழ்த்தினார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுத்தப்படுவார் என்றார். லாசரு இறந்து நமக்கு 4 நாட்கள் ஆன பிறகு இயேசு அங்கு வந்தார். அதாவது கல்லறைக்குள் இருந்தவனை ஒரு வார்த்தையினால் மரண கட்டில் இருந்து விடுவித்து மீண்டும் உயிர் கொடுத்து கனப்படுத்தினார். அத்துடன் இயேசு செய்த யூதர்கள் அநேகர் அதை கண்டார்கள். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். நம் வாழ்க்கையில் ஏற்படும் சில சூழ்நிலைகள் கூட நம்மை கல்லறை வரைக்கும் கொண்டு போனாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் வாழ்க்கை கல்லறை போல ஆகிவிட்டது, எல்லாமே முடிந்து விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என நினைத்து கொண்டு இருக்கலாம். சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்து தாமே நம் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவார். நம் சூழ்நிலைகள் முற்றிலும் மாறினாலும் அதிசயத்தை செய்வார். நம் சத்துருக்கள் முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவர் நம் தலையை உயர்த்துவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. கிறிஸ்துவுக்காக அதிக உபத்திரவப்பட்டவர்களில் அப்போஸ்தலனாகிய யோவானும் ஒருவர் ஆவார். அப்போஸ்தலர்கள் 12 பேரில் இவர் முக்கியமான நபராக கருதப்படுகிறார். நன்கு படித்தவர், ஞானமுள்ளவர், இயேசுவிற்கு அன்பான சீடராகவும் இருந்தார். இவர் பவுலை போல அதிக பயணங்கள் செய்வது இல்லை. ஆனால் பல கடிதங்கள் வாயிலாக விசுவாசிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி வந்தார். இவர் எழுதிய கடிதங்களில் சில கடிதங்கள் மட்டும் அநேக வேதத்தில் இடம்பெற்று இருக்கிறது. ரோம பேரரசு இவரை பல சித்திரவதைக்குள் உள்ளாக்கினார்கள். இவரை தூக்கி கொதிக்கிற எண்ணெயில் போட்டார்கள். இவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. கொடூரமான தண்டனைகளை தந்தார்கள். அவர் உறுதியாக இருந்தார். இறுதியில் இவரை நாடு கடத்தினார்கள். ரோம பேரரசின் ஆளுகையில் பல தீவுகள் இருந்தது. அவர் பத்ம தீவில் உள்ள மிகவும் குறுகிய இருட்டான ஒரு அறைக்குள் இவரை தள்ளி அடைத்து வைத்தார்கள். ஒரு சில நாட்கள் இவர் மூச்சுவிட சிரமப்பட்டு இறந்து விடுவார் என எண்ணினார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெறப் போவதை முன்னக்கூட்டியே அந்த தீவில் வைத்து அவருக்கு இயேசு காண்பித்தார். யோவானை கொல்ல நினைத்த ரோம பேரரசு வெட்கம் அடைந்து, நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் அவர் நமக்கு செய்யும் காரியங்களும் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் நம் எதிரிகளின் கைக்கு நம்மை தப்புவித்து கனப்படுத்துவார். எதிரிகளை வெட்கப்பட்டு போவார்கள். பிரியமானவர்களே, யோசேப்பிற்கு வந்த தீங்கை கர்த்தர் மாற்றி அவனை உயர்த்தி கனப்படுத்தினார். சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தபோது எரிகிற சூளைகளில் இருந்து அவர்களை தப்புவித்தார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்து குகையில் இருந்து விடுவித்தார். இறந்து 4 நாட்கள் ஆன லாசருவை இயேசு உயிரோடே எழுப்பினார். அப்போஸ்தலர் யோவானை ரோம பேரரசின் கொடுமைக்கு தப்புவித்தார். இந்த கர்த்தர் நம்மையும் தீங்கிற்கு தப்புவித்து பாதுகாப்பார். நமக்கு என்று ஒரு விசேஷ பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளை உயர்த்தி கனப்படுத்துவார். நாம் இறுதி வரை நம் விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் உறுதியாக பற்றி கொள்ளுவோம். நாம் கர்த்தருடைய
சொந்த ஜனம் அவருடைய இரத்தத்தால் கழுவி மீட்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்காக வழக்காடுவார். நமக்கு ஜெயத்தை தருவார். நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து கல்வாரி சிலுவையில் இயேசு நம் சொந்த இரத்தத்தை சிந்தினார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமுடன் வாழ்கின்றோம். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வேதத்தில் அநேக வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துவதாக இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, பலன் கொண்டு திடமனதாய் இரு, அழாதே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தேவனே நம்மை தேற்றுவது போல இருக்கும். பிரியமானவர்களே, நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது நம்மில் அநேகர் மனிதர்களை நம்புவார்கள். மனிதர்களை நம்பும் பொழுது அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நாம் மலை போல் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நம்பி இருப்போம். ஆனால் அந்த மனிதன் நல்லவனாகவே இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு வாக்கு பண்ணினதை அவரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். அப்பொழுது நாம் மிகுந்த ஏமாற்றம் அடைகிறோம். பக்தன் தாவீது சங்கீதம் 39:7 நீரே என் நம்பிக்கை என்றும், சங்கீதம் 71:5 நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். எவ்வளவு ஆழமான நம்பிக்கை! சிறு வயது முதல் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் அந்த நம்பிக்கையே அவனை உன்னதமான இடத்திற்கு கொண்டு சென்றது. நாம் இப்பொழுது நம்பிக்கையை தேவன் மேல் வைக்க வேண்டும். இல்லை என்றால் இனிமேலாவது தேவனே, நீர்தான் எல்லாம், நீர்தான் என் நம்பிக்கை. நிச்சயமாகவே தாவீதை போல நாமும் உயர்த்தப்படுவோம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஆகாஸ் என்னும் யூதருடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா என்னும் ராஜா எருசலேமில் 29 ஆண்டுகள் அரசாண்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ராஜா தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்துள்ளான். இவனை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5-7ஆம் வசனத்தில் இவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்தது இல்லை. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று எழுதப்பட்டு உள்ளது. எத்தனையோ ராஜாக்கள் அரச ஆண்டார்கள். ஆனால் கர்த்தர் மேல் இந்த அளவு யாரும் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ராஜா தேவனை நம்பி எப்படி அமைதியான சூழலில் நாட்டு மக்கள் நடத்தினான். இப்பொழுது தங்களை நம்பி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, மரணம் இன்றோ நாளையோ என மக்கள் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் வேறு ஒன்றுமில்லை, தங்களை நம்பிக்கொண்டு இருப்பதுதான் இதற்கு காரணம். நம் நம்பிக்கை யார் மீது உள்ளது? நம் மீதா அல்லது நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் மீதா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 18 கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதை மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும்
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எரேமியா 17:7 8. தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழும் போது நதியோரத்தில் தன் வேர்களை விட்டு வெப்பம் வருவதை காணாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் கனி கொடுக்கிறவர்களாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றப்படுவோம். ஒவ்வொரு நாளும் அவர் மீது வைக்கும் நம்பிக்கை இது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் முதலாவது தேவனிடம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையை வைப்போம். அவர் என்னை கைவிடவே இல்லை. எசேக்கியா ராஜாவோடு தேவன் இருப்பார் என்றால் நம்மோடும் இருப்பார் என்று நம்மை நாமே அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொள்வோம். ஆம் பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவோடு தாவீதோடு இருந்த தேவன் நிச்சயமாகவே நம்மோடும் இருப்பார், நம்மை வழி நடத்துவார். யாக்கோபின் தேவனே தன் துணையாக கொண்டு இருந்த தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தாலே பாக்கியவான்தான். கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.